உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண வந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க இன் பிட்வீன்ல ஜாயின் ஆனாங்கன்னா கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நேத்தே MongoDBல உள்ள பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு ஜஸ்ட் ஏபிஐலாம் என்ன என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல எப்படி ஒரு ப்ராஜெக்டை புதுசா ஸ்டார்ட் பண்ணி அதுல பேசிக்கான கோட்ஸை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சர்வரை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கே கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். வெயிட் a minute. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. சாரி, என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஆ, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு MongoDBல இண்டெக்ஸிங் அண்ட் தென் வேலிடேஷன் பார்க்க போறோம். ஸோ இண்டெக்ஸிங் அண்ட் தென் வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா சர்ச் பண்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மெயினா டேட்டா பேஸ்ல மெயினா நம்ம எதுக்காண்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மங்கோடிபில வந்துட்டு நீங்க நார்மலா MySQL சர்ச் பண்றதை விட மங்கோடிபில நீங்க ரொம்ப எஃபெக்டிவாவே சர்ச் பண்ணிக்கலாம், வேலிடேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து ஸ்பெஷலா சர்ச்சிங்காண்டியே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டோரிங்க தாண்டி சர்ச்சிங்க ரொம்ப ஈஸியாக்குறது MongoDB தான். ஸோ அந்த மாரி சர்ச் பண்றதுக்கு என்ன பண்றது? எப்படி சர்ச் பண்றது அப்படின்னா, அதுக்குன்னு சில கொரீஸ் இருக்கு. கொரீஸ் வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டு MongoDB அட்லாஸ்க்குள்ள வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள எப்படி சர்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அட்லாஸ்ல வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு query குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த queries-ல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணி கூட நமக்கு தேவையான ஸ்கீமாஸ சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு MongoDB அட்லாஸ் உள்ள போறேன். ஓகேவா? இங்க போயிட்டு MongoDB அட்லாஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி MongoDB அட்லாஸ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா, நீங்க போயிட்டு நீங்க சைன் இன் பண்ணணும். நீங்க வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்ட்ட அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, நீங்க தான் புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அட்லாஸ்ல போயிட்டு, ஆ நான் எனக்கு ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு. நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கிறதுனால, நான் கூகுள்ல வச்சு சைன் இன் பண்ணிக்கிறேன். இல்லன்னா நம்ம புதுசா ஒரு அக்கவுண்டே கிரியேட் பண்ணிடலாமா?
ஓகே. ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த புது அக்கவுண்ட் வச்சுட்டு சைன்இன் பண்ணிட்டேன். ஓகேவா? சைன்இன் பண்ணிட்டு, ஸோ நம்ம ரேண்டமா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சும்மா லேண்ட் மங்கோடிபி குடுத்துருக்கேன். ம். இந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க புதுசா கிரியேட் பண்றீங்கன்னா, இது எல்லாமே கேட்கும். ஸோ நீங்க வந்துட்டு அத கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுல போயிட்டு இங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்கன்னா, ஸோ ஃப்ரீ கிளிக் பண்ணிட்டு, அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆனா ஐ வில் டூ திஸ் லேட்டர் கூட குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு MongoDB அட்லாஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, சைன் இன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, இப்ப நான் கிரியேட் பண்ணேன்ல, சைன் இன் வித் கூகுள் குடுத்து, புதுசா அக்கவுண்ட்ல ஒரு மெயில் ஐடி குடுத்து கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணா பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்கிப் பர்சனலைசேஷன் குடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு போதும். ஓகே. இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி கிளஸ்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம புதுசா ஒரு கிளஸ்டர் கிரியேட் குடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு நீங்க கிரியேட் கிளஸ்டர் குடுத்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி தான் கேக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு யூசர் நேம் குடுத்துட்டு பாஸ்வேர்ட் கேக்கும். ஸோ நீங்க வந்து ரேண்டமா ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பாஸ்வேர்ட் குடுத்துட்டு ஒரு டேட்டாபேஸ் ஆக்சஸ கிரியேட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்றதுக்காண்டி கேக்குது. ஓகேவா? நீங்க வேற ஏதாவது காம்பஸோட ஏதாவது கனெக்ட் பண்ண போறீங்கன்னா, இது குடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு சாம்பிள் டேட்டா லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அது லோட் ஆகட்டும். ஓகேவா? ஸோ நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அட்லாஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா, சாம்பிள் டேட்டான்னு ஒரு டேட்டா செட் வந்து லோட் ஆகும். நம்ம இப்போ அந்த சாம்பிள் டேட்டா செட்ஸ வச்சு தான் நம்ம சர்ச்சிங் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த டேட்டா செட்ஸ் ஓப்பன் ஆகட்டும். பார்க்கலாம். சாம்பிள் டேட்டா செட்ஸ் லோட் ஆயிட்டு. ஓகே. ஸோ லோட் ஆகட்டும். நம்ம அதுக்கு அடுத்து இன்கேஸ் உங்களுக்கு சாம்பிள் டேட்டா செட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகல அப்படின்னா, நீங்க ஓப்பன் பண்ண உடனே இந்த டேட்டா சர்வீசஸ்குள்ள போனீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே. இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த 3 டாட்ஸ்குள்ள போயிட்டு, நீங்க லோட் பண்ற மாரி இருக்கு. இங்க எனக்கு அது டிசேபிள் ஆயிருக்கா? ஸோ நீங்க வந்துட்டு லோட் சாம்பிள் டேட்டா செட்ஸ் அப்படின்னு லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க புதுசா ஓப்பன் பண்றீங்கன்னா, அதுவே லோட் ஆகும். இந்த மாதிரி சாம்பிள் டேட்டா செட்ஸ். ஸோ இல்ல அப்டின்னா, நீங்க இந்த மாதிரி 3 டாட்ஸ கிளிக் பண்ணிட்டு, நீங்க லோட் பண்ற மாரி இருக்கும். சாம்பிள் டேட்டா செட்ஸ.
ஸோ நம்ம ஆல்ரெடி MongoDB காம்பஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி MongoDB ஷெல் இன்ஸ்டால் பண்ணி நேத்து பேசிக் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தோம். பட் அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோமா, ப்ராஜெக்ட் பண்ணுவோமான்னு கேட்டா இல்ல. நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் பண்ணுவோம். கிளவுடோட கனெக்ட் பண்ணி தான் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இதான் அட்லாஸ் தான் MongoDB கிளவுட் ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து ஆல்ரெடி அக்கவுண்ட் இல்லைன்னா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். எப்படி டேட்டா செட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இங்க சாம்பிள் டேட்டா செட்ஸ் ரொம்ப நேரம் லோட் ஆகுது. லோட் ஆகட்டும். நம்ம நம்ம கிளாஸ்ல உள்ள வேற ஏதாவது பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வரலாம். ஓகே. சோ அந்த இது லோட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்னோட டேட்டா செட்ஸ்ல உள்ள பர்டிகுலர் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சர்ச் பண்ணுவேன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணுவேன். ஸோ இந்த கொரியில என்னன்னா நான் இப்ப அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கலெக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ வந்து மூவிஸ்னு ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கேன். என்னோட டேட்டா செட்ஸ்ல எனக்கு போஸ்ட்னு ஒரு கலெக்ஷன் வச்சிருந்தோமா அந்த மாதிரி இப்ப இங்க வந்து நான் மூவிஸ்னு ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த கலெக்ஷன்ல நான் போயிட்டு சர்ச் பண்ண போறேன். எனக்கு தேவையான இண்டெக்ஸ்ல உள்ளத நான் சர்ச் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், அக்ரிகேட் ஃபங்ஷன்ல உள்ள சர்ச் ஆப்பரேஷனை யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு என்னோட இண்டெக்ஸ் இங்க இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம வேணும்னா நமக்கு தேவையான இண்டெக்ஸ குடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் நான் இங்க டிஃபால்ட்ன்னு வச்சுட்டு டெக்ஸ்ட்ல போயிட்டு நான் என்ன குடுக்குறேன்னா, இப்ப நான் மூவிஸ்ல வந்து ஸ்டார் வார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைட்டிலு ஏதாவது சர்ச் பண்றேன் அப்படின்னா, என்னோட கொரியில போயிட்டு நான் ரேண்டமா ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு குடுத்து, பாத் வந்து நான் டைட்டில் எந்தெந்த டைட்டில்லாம் ஸ்டார் வார்ஸ்ன்னு இருக்குதோ, அந்த கொரியெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்கேன், ப்ரொஜெக்ட்ல நமக்கு என்ன சொன்னோம்? நமக்கு எது நம்மளோட அவுட்புட்ல ஷோ ஆகணுமோ, அத மட்டும் நம்ம ப்ரொஜெக்ட்ல 1ன்னு குடுத்தா ஷோ ஆகும். ஸோ நான் டைட்டிலும், அது ரிலீஸ் ஆன இயரையும் நான் இங்க டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப இது என்ன பண்ணும்னா, அக்ரிகேட் ஃபங்ஷன் போயிட்டு சர்ச் பண்ணணும். நம்ம டேட்டா பேஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த டைட்டில்லாம் ஸ்டார் வார்ஸ்ன்னு இருக்குதோ, அதோட டைட்டில் அண்ட் தென் அதோட இயர மட்டும் சர்ச் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேட்டா பேஸ்ல நமக்கு தேவையான டேட்டாஸ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இத என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நம்மளோட சர்ச்சிங் நம்மளோட ஆப்ல இப்ப நம்ம ஒரு சர்ச் ஆப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த அக்ரிகேட் சர்ச் ஆப்பரேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு தேவையானத கீவேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு ஹெல்ப். ஓகே. அடுத்து என்னது அப்படின்னா ஸ்கீமா வேலிடேஷன். ஸோ ஸ்கீமா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸ்கீமானா என்னன்னா உங்களோட டேட்டா பேஸ் எப்படி ஸ்டோர் ஆகணும் அதுக்கு பேர் தான் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம என்ன ஸ்கீமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜேசான் ஸ்கீமா யூஸ் பண்ணுவோம். ஜேசான்னா எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம MongoDB எப்படி ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி தான் ஜேசானும் இருக்கும். நம்ம நம்மளோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கோட்ல நம்ம ஜேசான் ஃபார்மேட்ல தான் நம்ம எல்லாத்தையுமே குடுப்போம். குடுத்ததுக்கு அப்புறம் அத அப்படியே என்ன பண்ணணும்னா, MongoDB டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ யூசர் அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் MongoDBல இருந்து நம்மளுக்கு யூசருக்கு வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஜேசான் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட MongoDB எப்படி இருந்துச்சு? ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கீ வேல்யூ பேர்ஸா இருந்துச்சா? சோ அந்த மாதிரி தான் ஜேசான் ஃபார்மேட்டும் இருக்கும். சோ இது என்ன இந்த ஜேசான் ஃபார்மேட்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா, நம்மளோட MongoDBல என்னென்ன கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற மாரி கிரியேட் அதாவது MongoDBல நமக்கு இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஜேசான் ஃபார்மேட் வச்சு தான் கிரியேட் பண்ணுவீங்க. MongoDB இப்படிதான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்க வந்து கோட்ல நீங்க தானே குடுக்கணும். என்னென்ன இந்த மாதிரி நம்ம நேத்து பண்ணோம்ல. MongoDB ஷெல்லுல போயிட்டு டைரக்ட்டா நம்ம போயிட்டு கிரியேட் பண்ணுமா db.collections. அப்படின்னு கிரியேட் பண்ணீங்களா? அது MongoDB ஷெல்லுல கிரியேட் பண்ணீங்க. ஆனா நம்ம ஷெல்லுல கிரியேட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். தானே டேட்டா ஸ்பேஸ வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து கிரியேட் பண்ணணும். சோ அப்படி கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த மாரி ஜேசான் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். அதானே கோடிங்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். சோ ஜேசான் ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் நம்ம MongoDB ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது என்ன டைப்? ஆப்ஜெக்ட் டைப்ல இருக்கணும். சோ என்னென்னலாம் எனக்கு தேவை அப்படின்னா, ஒரு டைட்டில் தேவை அண்ட் தென் ஒரு பாடி தேவை. சோ இது என்ன பண்ணும்னா, போஸ்ட் ஒரு கலெக்ஷன கிரியேட் பண்ணும். வித் டைட்டில் அண்ட் தென் பாடியோட கிரியேட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்?
ஒரு டைட்டில் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் அந்த டைட்டிலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கிறேன். ஒரு பாடிக்கு ஒரு டைப் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கிறேன். ஸோ டைட்டிலோட டைட்டில் தான் ஸ்கிரீன் டைட்டிலா இருக்க போகுது. அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு நானே ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டைட்டில் ஆஃப் த போஸ்ட்டோட டைட்டில் இருக்க போது. அதுக்கப்புறம் பாடியில என்ன இருக்க போகுதுன்னா, அந்த போஸ்ட்டோட பாடி இருக்க போகுது. அண்ட் தென் கேட்டகரின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். லைக்ஸ். நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா, நேத்து இந்த கேட்டகரி, லைக்ஸ், டாக்ஸ், டேட்ஸ் எல்லாம் டைரக்ட்டா நம்ம MongoDB ஷெல்ல கிரியேட் பண்ணோம். அப்படிதானே? பாடி இப்ப டைட்டில் அப்படின்னு குடுத்துட்டு நான் டைட்டில் குடுத்தேன். போஸ்ட் 1 அப்படின்னு டைட்டில் குடுத்தேன். கேட்டகரி அப்படின்னு குடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், கேட்டகரிய வந்துட்டு நான் நியூஸ், ஈவென்ட்ஸ் டைரக்ட்டா குடுத்தேன். சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? ஒவ்வொன்னையா என்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓவராலா எப்படி இது வந்து டேட்டா பேஸ்ல அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு நான் குடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அட்மின் வந்துட்டு புதுசு புதுசா போஸ்ட் போட இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அந்த போஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகிடும். இது நார்மலா நம்ம ஒரு கலெக்ஷன கிரியேட் பண்ணி வச்சுருவோம். MongoDBல கிரியேட் பண்ணி வச்சுருவோம். சோ இப்ப நான் வந்து புதுசா போஸ்ட் போட போறேன் அப்படின்னா, நான் போஸ்ட்ன்னு கிளிக் பண்ணோம்னா டைட்டில் குடுத்தோனே, அந்த போஸ்ட்டோட டைட்டில் வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் அதோட போஸ்ட்ல நான் என்ன கன்டென்ட் வச்சிருக்கேனோ, அந்த கன்டென்ட் இங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். நான் என்ன கேட்டகரி வச்சிருக்கேனோ, அந்த கேட்டகரி இங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். சோ இது வந்து காமனான ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருவோம். நம்ம புதுசு புதுசா போஸ்ட் போட அந்த போஸ்ட் எல்லாமே இங்க வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சோ அந்த காமனா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்ல. இப்படிதான் MongoDBல என்னோட டேட்டா பேஸ் எல்லாமே புதுசு புதுசா ஆட் பண்ண ஸ்டோர் ஆகணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் ஸ்டோர் ஆகணும். அந்த ஸ்ட்ரக்சர தான் நம்ம JSON ஸ்கீமா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலா இப்போ ஒரு போஸ்ட்ல டைட்டில் என்டர் பண்றாங்கன்னா, அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கணும். அண்ட் தென் அதோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்னனாலும் குடுத்துக்கலாம். அதே மாரி பாடி வந்துட்டு அதோட டைப் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். அதோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்ன குடுக்குறாங்களோ குடுத்துக்கலாம். இதே மாரி நான் குடுத்துருக்கேன். லைக்ஸ்க்கு நான் என்ன டைப் குடுத்துருக்கேன்? இன்டிஜர். சோ அவங்க லைக்ஸ் வந்துட்டு என்டர் பண்றாங்க. லைக்ஸ் வந்துட்டு எப்படி என்டர் ஆகணும் அப்டின்னா, இன்டிஜரா தான் என்டர் ஆகணும். டாக் வந்துட்டு எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரே டைப்ல என்டர் ஆகணும். ஸ்ட்ரிங்கா என்டர் ஆகணும். பட் வந்து ஒரு அரே டைப்ல என்டர் ஆகணும். டேட் எப்படி என்டர் ஆகணும் அப்படின்னா, டேட் ஃபார்மேட்ல என்டர் ஆகணும். சோ எல்லாத்துக்கும் என்னென்ன டைப்ல என்டர் ஆகணும்ன்றத குடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி தான் அது என்ன பண்ணும், எடுத்துக்கும். அவங்க இப்போ ஒரு டேட்டாஸ் என்டர் பண்றாங்க அப்படின்னா, அந்த டேட்டாஸ இந்த ஃபார்மேட்ல MongoDBல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்ப ஒரு போஸ்ட் தானே எக்ஸாம்பிள் சொன்னேன். சோ போஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய பேர் போஸ்ட் போடுவாங்களா? சோ ஒவ்வொருத்தவங்க போஸ்ட் போடும்போதும், அந்த ஒவ்வொரு போஸ்டும் இந்த ஸ்ட்ரக்சர்ல MongoDBல வந்து ஸ்டோர் ஆகிரும். இப்படி ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த JSON ஸ்கீமா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா JSON ஸ்கீமானா என்னன்னு? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே. சோ ஒண்ணும் இல்ல. நேத்து நீங்க ஆ ஷெல்லுல நீங்க கிரியேட் பண்ணீங்க. டைரக்ட்டா கிரியேட் பண்ணீங்க. இப்போ நான் ஒரு ஆப்பா கிரியேட் பண்றேங்கிறப்போ, நான் போயிட்டு நேத்து ஷெல்ல நம்மளுக்கு டேட்டாஸ் என்டர் பண்ண டைம் ஆச்சு தானே! ஒவ்வொரு டைம் மிஸ்டேக் வரும்போது தப்பு தப்பா என்டர் பண்ணிட்டு இருந்தோம். நான் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த மாரி பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு எப்படி டைம் எடுக்கும். எனக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு அதோட மெயின் எய்ம் என்னதுன்னா, ஒவ்வொரு யூசர் வந்து ஒவ்வொரு போஸ்ட் போட அவங்களோட லைக்ஸ் என்னென்ன எவ்வளோ லைக்ஸ் வருதோ அந்த லைக்ஸ ஸ்டோர் பண்ணணும். அவங்களுக்கு என்ன கேட்டகரில இருக்கு, என்ன டேட்டுக்கு அவங்க அந்த போஸ்ட் போட்டிருக்காங்கங்கிறத என்னோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதான் என்னோட எய்ம். சோ நான் அதுக்கு என்ன பண்ண முடியாது, மேனுவலா போயிட்டு டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நான் ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு போஸ்ட் போட அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அந்த போஸ்ட், அதோட லைக்ஸ், அதோட கேட்டகரி எல்லாமே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சுரும். சோ அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணேன். ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமாவ நான் எத வச்சு கிரியேட் பண்ணுவேன் அப்டின்னா, JSON ஃபார்மேட் வச்சு தான் கிரியேட் பண்ணுவேன். JSON ஃபார்மேட் வச்சு நான் இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து என்ன ஆயிரும்னா, ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் யூசர் போஸ்ட் போட இந்த கலெக்ஷனுக்குள்ள வந்துட்டு அதோட டைட்டிலு, அதோட பாடி, அதோட கேட்டகரி எல்லாமே ஸ்டோர் ஆகிரும். சோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி வைப்போம். இதுக்கு பேரு தான் JSON ஸ்கீமான்னு சொல்லுவோம்.
ஓகே. நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இதே மாரி ஜேசன் ஸ்கீமா வச்சு கிரியேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு ஏபிஐ. ஏபிஐ பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க நமக்கு லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? சாம்பிள் டேட்டாபேஸ் லோட் ஆனதுக்கு அப்புறம் டேட்டா சர்வீசஸ்குள்ள போயிட்டீங்கன்னா, ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌஸ் கலெக்ஷன்ல நமக்கு சாம்பிள் டேட்டாபேஸ் நெறைய இருக்கு. இங்க வந்து மூவிஸ் இருக்கு. ஓகே. அண்ட் தென் ஆ ஸோ நெறைய இருக்கு. ஸோ சாம்பிள் டேட்டாபேஸ்ல மூவிஸ் டேட்டாபேஸ் இதெல்லாம் ஆல்ரெடி அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாபேஸ். இத வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி அண்ட் தென் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் எல்லாம் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி கலெக்ஷன்ஸ்குள்ள போயிரும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு ஒரு சாம்பிள் டேட்டா செட்ஸ அவங்களே லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த லோட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அப்புறம் அத பார்த்துக்கோங்க. இதுல நான் சும்மா இப்ப நான் மூவிஸ் டேட்டா செட்ஸ் எல்லாம் எடுக்க போறேன். நீங்க அட்லாஸ் சர்ச்குள்ள போய்க்கோங்க. போயிட்டீங்க. சரி. ஸோ இந்த அட்லாஸ் சர்ச் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இந்த அட்லாஸ் சர்ச்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இது எதுக்கு இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, இதுக்கு ஐ மீன் சர்ச்சிங் பார்த்தோம்னா இண்டெக்ஸிங் அண்ட் சர்ச்சிங். இதுல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணணும்னு சொல்லாம்ல, அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலான்னு. அது எப்படி அப்டிங்கிறத சாம்பிள் பார்க்கறதுக்கு தான் நான் இத ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இத போயிட்டு நீங்க கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, இங்க போயிட்டு இந்த இதெல்லாம் இருக்கட்டும். அதுல எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஓகேவா? அட்லாஸ் சர்ச், டிஃபால்ட், விஷுவல் எடிட்டர்ன்னு இருக்கா? இதுல எந்த சர்ச்சஸும் வேண்டாம். நீங்க டேட்டாபேஸ்ல மட்டும் நீங்க வந்துட்டு எந்த டேட்டாபேஸ் கலெக்ஷன்ல நீங்க சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னு குடுக்கணும். இப்ப நான் சாம்பிள்ல இருந்தா கிரியேட் பண்ண போறேன். சாம்பிள்ல மூவிஸ் டேட்டா செட்ஸ எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மத்தது எல்லாமே அப்படி இருக்கட்டும். அது டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது இருக்கட்டும். சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இப்ப நான் கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே. சோ இண்டெக்ஸ் வந்து இப்ப கிரியேட் ஆயிடுச்சா? இப்ப நீங்க இங்க போயிட்டு, இந்த மாரி இண்டெக்ஸ் கிரியேட் ஆயி டிஸ்ப்ளே ஆகும். இதுல போயிட்டு நீங்க வெயிட் எ மினிட் அது கொஞ்சம்
ஆ. சோ கொஞ்சம் லோட் ஆகி தான் அதுக்கப்புறம் கொரி வரும். ஓகேவா? நீங்க டெஸ்ட் கொரியர் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சோ இந்த ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்துக்கோங்க. ரெடின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சர்ச் பண்ண முடியும். சோ நீங்க இங்க போயிட்டு வெரின்னு குடுத்தீங்கன்னா, இங்க போயிட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். என்ன சர்ச் பண்ணிக்கலாம்னா, நான் ரேண்டமா ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்றேன். ஓகேவா? சோ இது வந்து இங்க வந்து கொரீஸ லோட் பண்ணி குடுக்கும். சோ நான் இதுல வந்துட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, கேஸ்ட்ல ரேண்டமா ஒருத்தவங்களோட நேம சர்ச் பண்ணியிருக்கேன். அவங்க அவங்க எந்தெந்த மூவிஸ்லலாம் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. நான் இப்போ வந்து கொரிய பார்க்கணும் அப்டின்னா, இங்க போயிட்டு நான் கொரிய பார்த்தேன் அப்டின்னா, இந்த இடத்துல எனக்கு கொரி டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இந்த queryல என்ன பண்ணியிருக்காங்க, நான் இங்க சர்ச் பண்ண உடனேயே, அவங்க வந்து queryல அந்த நேம சர்ச் பண்ணிட்டு, அதோட பாத்த அப்படியே குடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாரி query குடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இங்க போயிட்டு நம்ம queryய எடிட் கூட பண்ணிக்கலாம். queryய எடிட் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்க குடுத்த query தான் குடுக்கணும்னு இல்ல. நம்ம வந்துட்டு நம்ம இங்க அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு query குடுத்து கூட நம்ம டேட்டா அங்க இருக்குதா? இல்லையா? அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு பேரு தான் இண்டெக்ஸிங் அண்ட் சர்ச்சிங். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அட்லாஸ் போய் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தென் நீங்க வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லோட் ஆகி எடுக்க டைம் எடுக்கும். லோட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரௌஸ் கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ப்ரௌஸ் கலெக்ஷன குடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க போயிடலாம். இங்க போயிட்டு நீங்க கலெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு, நீங்க போய் டேட்டாவ லோட் பண்ற மாதிரி இருக்கும். சாம்பிள் டேட்டாபேஸ. இப்ப எனக்கு லோட் ஆகி ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு லோட் ஆகல அப்டின்னா, லோட் ஆகும். அதர்வைஸ் அந்த 3 டாட்ஸ் மாதிரி இருந்துச்சா, அத கிளிக் பண்ணி லோட் சாம்பிள் டேட்டா அப்டின்னு குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கு அப்புறம் சாம்பிள் டேட்டா லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அட்லாஸ் சர்ச்குள்ள போயிட்டு, இன் இண்டெக்ஸ நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ்ன்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க என்ன டேட்டாஸ லோட் பண்ணணுமோ, அத மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க. அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, பினிஷ் குடுத்தீங்க அப்டின்னா, பினிஷ் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், queryல வந்துட்டு உங்களுக்கு தேவையான சர்ச்சஸ நீங்க மேக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ இன்கேஸ் நீங்க வந்து இது யூஸ் பண்றீங்க. லைக் நீங்களே query எழுதி யூஸ் பண்றீங்கனாலும், அத குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான queries சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அட்லாஸ்ல தான் நம்மளோட டேட்டா பேஸஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகி இருக்க போது, நம்ம இதுல போயிட்டு தான் சர்ச் பண்றதா இருந்தா சர்ச் பண்ண போறோம். இந்த இந்த அட்லாஸ தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ப்ராஜெக்ட்டோடயே நம்ம கனெக்டும் பண்ண போறோம். ஓகே. அடுத்து ஆ இது என்னன்னா, இது வந்து ஸ்கீமா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸ ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. அடுத்து என்னதுன்னா, MongoDB டேட்டா ஏபிஐ. டேட்டா ஏபிஐனா என்னன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நான் இங்க போஸ்ட்ன்னு குடுத்தேன் நானே. நம்ம லாஸ்ட்டா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? நம்ம இந்த ஆப் டாட் கெட் யூஸ் பண்ணோமா? கெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, செஷன் போஸ்ட் பண்றதுக்கு, கெட் பண்றதுக்கு, ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படிதானே? எக்ஸாம்பிள் இங்க இருக்கா? ஓகே. நான் வந்துட்டு இந்த கெட் யூஸ் பண்ணி ஆப் டாட் கெட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் தானே. ஒரு எக்ஸாம்பிள் பண்ணோம். அந்த எக்ஸாம்பிள காணுமே.
எக்ஸாம்பிள் டெலிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு ஃபார்ம் வச்சிருந்தீங்கல்ல, அந்த ஃபார்ம சப்மிட் பண்ணா, அது வந்து எனக்கு இன்னொரு ஒரு பேஜ்ல ஷோ ஆகுற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, போஸ்ட் யூஸ் பண்ணோம். போஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டேஷ்போர்ட் அப்படின்லாம் குடுத்தோம். இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த போர்ட் இருக்குல்ல, சோ இந்த போர்ட்ல வந்துட்டு இங்க ஸ்லாஷ் குடுத்ததுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்? டேஷ்போர்ட் அப்படின்னு குடுத்துருந்தோம். சோ நம்மளுக்கு என்ன ஆச்சு? நம்மளோட பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம், நான் இங்க போயிட்டு என்ன குடுத்துருக்கனோ, இங்க வந்து ஸ்லாஷ் ப்ராசஸ் போஸ்ட்ன்னு ஒரு பாத் மாரி குடுத்துருக்கேனா, இந்த பாத்து நான் எங்க குடுத்துருக்கனோ, அந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சு? இந்த ஃபார்ம் போய் சப்மிட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த பாத்து குடுக்குறீங்களா? இதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இந்த ஏபிஐ வந்துட்டு எங்க லோட் ஆகும்னா, இங்க லோட் ஆகும். ஓகே. இங்க லோட் ஆகி, இப்ப எனக்கு இந்த Google Drive வந்துட்டு நான் இங்க எங்க ஷோ பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபைல்ல இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டு இருக்கேனா, சோ எனக்கு இங்க வந்து ஏபிஐ லோட் ஆகி டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு இந்த பர்ட்டிகுலர் பிடிஎஃப். சோ இந்த மாதிரி ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் குடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட போஸ்ட் பண்றதா இருந்தாலும் அந்த இதுலயும் அப்படிதான். இங்க வந்து ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. எங்க இந்த ஆக்ஷன்ல. ஓகே. சோ எனக்கு என்ன குடுத்துருக்கேன்னா, இந்த அ ஃபார்ம் வந்துட்டு இந்த ரெக்வெஸ்ட் இந்த ஏபிஐல போயிட்டு சப்மிட் ஆகணும் அப்படிங்கிற மாரி நான் குடுத்திருக்கேன். சோ இது என்ன ஆகும்? இந்த ரெக்வெஸ்ட் போய் சர்ச் பண்ணும். எங்க போய் சர்ச் பண்ணும்னா, நம்மளோட பேக் எண்ட் கோட்ல நம்ம அந்த கோட் வச்சிருந்தோம்னா, கெட்டுக்கு வந்து நம்ம அந்த கோட் வச்சிருந்தோம். ஆப் டாட் கெட், ஆப் டாட் போஸ்ட்லாம் நம்ம ஒரு மெத்தட் பண்ணோம். அந்த மெத்தட வேற காணோமே. இது இருந்தா தான் ஈஸியா இருக்கும். பட் அந்த மெத்தட் அன்பார்ச்சுனேட்லி அது காணோம். சரி, ஓகே. சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட புதுசா நம்ம வந்து இப்போ ஒரு ஏதாவது போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து போயிட்டு சர்ச் பண்ணும். இங்க இங்க வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் ஏபிஐ இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி, அந்த இடத்துல போய் எனக்கு சப்மிட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி சப்மிட் ஆகுறதுக்கு தான் எனக்கு அந்த ஏபிஐ யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா, சோ அது என்ன பண்ணுது? ஒரு ரெக்வெஸ்ட் இந்த போஸ்ட்ங்கிறது ஒரு ரெக்வெஸ்ட்ட குடுக்குது. ஓகே. நீங்க போயிட்டு இந்த ஆக்ஷன் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட்ட குடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ரெக்வெஸ்ட் என்ன ஆகுது அப்டின்னா, எங்க வந்துட்டு அந்த ஏபிஐ இருக்குதோ, அந்த இடத்துல போயிட்டு அந்த ரெக்வெஸ்ட்ட ஆக்சஸ் பண்ணி, அந்த பேஜ்ல நமக்கு இந்த ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆகுது. சோ இதுதான் ஏபிஐ யூஸ் பண்ணி. இந்த மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரெக்வெஸ்ட்ட குடுத்து, அத ஆக்சஸ் பண்ணி, நம்மளுக்கு வெப் பேஜ்ல ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணணும்னா, டிஸ்ப்ளே பண்ணுவோம். இதே ஃபார்மேட்ல தான் அது வந்துட்டு MongoDBலயுமே ஏபிஐ ஃபாலோ பண்ணும். அது என்ன பண்ணும்? இப்ப நான் இங்க வந்துட்டு போஸ்ட் எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணேனா, அதே மாதிரி எனக்கு வேற ஏதாவது சர்ச் பண்ணணும். எதையாவது ரைட் பண்ணணும். இது வந்து போஸ்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்ங்கிறத இந்த இந்த பர்ட்டிகுலர் இந்த ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு நான் MongoDBல போய் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதே மாதிரி ஒரு ஆ ஏபிஐ குடுப்பேன். ஏபிஐ குடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். சோ போஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகும்? எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம் வந்துட்டு அங்க போய் போஸ்ட் ஆகும். சோ அது எத வச்சு போஸ்ட் ஆகுது? இந்த ஏபிஐ வச்சு தான் என்ன பண்ணும்? அங்க போயிட்டு போஸ்ட் பண்ணும். ம். இந்த மாரி போஸ்டும் பண்ணிக்கலாம். அதே டைம்ல அந்த MongoDBலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா நமக்கு வேணும்னா, அத ரீடும் பண்ணிக்கலாம். எத யூஸ் பண்ணி? இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான். சோ இப்படிதான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஏபிஐ ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணி, அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டாவ போஸ்ட் யூஸ் பண்ணி, ஆ MongoDB டேட்டாவ அந்த லிங்க்க குடுத்து ஆக்சஸ் பண்ணி, அண்ட் தென் நமக்கு டேட்டாவ இங்க டிஸ்ப்ளேயும் எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அதோட டேட்டாபேஸ் நேமு, கலெக்ஷன் இதெல்லாம் குடுத்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சோ இதுதான் எண்ட் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நான் இப்போ சிங்கிள் டாக்குமெண்ட் கண்டுபிடிக்க போறேன். ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், போஸ்ட்ன்னு குடுத்து என்னோட
யூஆர்எல் எதையாவது கொடுத்து, யூஆர்எல் மீன்ஸ் இந்த மங்கோடிபி யூஆர்எல் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஒன்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட இதை ஃபைண்ட் பண்ணிரும். ஓகேவா? ரெக்வஸ்ட் பாடியில இதை நான் கொடுக்கணும், இந்த இதை எனக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகேவா? இது எங்க நீங்க அந்த ஃபைண்ட் ஒன்னு அந்த மெத்தட்லாம் நேத்து பாத்தீங்கல்ல, அதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா அது மங்கோடிபி ஷெல்லுல பார்த்தோம். இன்னைக்கு இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றதா இருந்தா அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போறோம். சோ நான் வந்து தனியா இத மட்டும் பண்ண முடியாது இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட்டா ஃபுல்லா பண்ணும்போது நம்ம இத பார்க்கலாம். சோ அதனாலதான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் உங்களுக்கு டைரக்ட்டா பிராக்டிகலா பண்ணிருவேன். சோ நான் அத ப்ராஜெக்ட்டா கிரியேட் பண்ணா தான் அத பண்ண முடியும். அதனாலதான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த கான்செப்ட்ட மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நேத்து ஃபைண்ட் ஒன்ன நீங்க வந்துட்டு மங்கோடிபி ஷெல்லுல பார்த்தீங்க. அதே ஃபைண்ட் ஒன்ன யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், மொத்தமா நான் ஒரு மூவிஸ் டேட்டா செட்ன்னு வச்சிருந்தேனா, சோ அந்த டேட்டா செட்ல போயிட்டு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த டேட்டா செட் இருக்கக்கூடிய அந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணணும். ஓகே. அத காப்பி பண்ணிட்டு தட் மீன்ஸ் இந்த MongoDB அட்லஸ் இருக்குல்ல, இதோட யூஆர்எல்ல காப்பி பண்ணி போடணும். அது எங்கேருந்து போய் போடணும் அப்டின்னா, நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அத பண்ணுவேன். ஓகேவா? நான் ஓவர் வியூக்குள்ள போயிட்டு, இங்க போயிட்டு நான் இப்ப கனெக்ட் குடுக்குறேன்னா, இங்க போய் எனக்கு நான் இப்போ எதோட கனெக்ட் பண்ண போறேன்னா, என்னோட Node.js ஓட கனெக்ட் பண்ண போறேன். நான் இங்க வந்து லிங்க் மாதிரி தரும். சோ இந்த லிங்க நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அ அதுல தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, அதுல இப்போ உங்களோட டேட்டாபேஸோட லிங்க் கிடைச்சிரும். அந்த லிங்க நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லிங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து நீங்க ஃபைண்ட் ஒன்னு குடுக்க போறீங்க, இல்ல ஃபைண்ட் மெனி குடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒரு இத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாரி இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைண்ட் பண்ண போறீங்கன்னா, ஃபைண்ட் குடுப்பீங்க. இல்ல இன்சர்ட் பண்ண போறீங்கன்னா, இன்சர்ட் ஒன்னுன்னு குடுப்பீங்க. ஓகே. இன்சர்ட் மெனி நெறைய இத இன்சர்ட் பண்ண போறோம்னா, இன்சர்ட் மெனி குடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இங்க அதே மாரி தான் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரெக்வெஸ்ட் பாடில நமக்கு வந்துட்டு எத எத இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா சோர்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட டேட்டாபேஸோட நேம் குடுக்கணும். அப்புறம் அதோட கலெக்ஷனோட நேம குடுத்துட்டு, எத வச்சு நீங்க அப்டேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபில்டர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் குடுக்கணும். இந்த கேட்டகரில உள்ளத மட்டும் நான் அப்டேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி கண்டிஷன் குடுத்துட்டு, அப்டேட் எக்ஸ்பிரஷன் இங்க நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது அப்டேட் ஆயிரும். சோ இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் நம்ம எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவோம். இதோட சாம்பிள் கோடு இங்க இருக்கு. ஓகேவா? சாம்பிள் கோட்ல நீங்க என்ன பண்றீங்க, போஸ்ட் பண்றீங்க. அண்ட் தென் உங்களோட MongoDB அ ஏபிஐ இருக்குல்ல, இப்ப நம்ம இங்க காப்பி பண்ணோம்ல, கனெக்ட் குடுத்த உடனே டிரைவர்ஸ்குள்ள போயிட்டு இந்த மாரி ஒரு கோடு இருக்கா? MongoDB பிளஸ் எஸ்ஆர்டி இந்த மாரி கோடு இருக்கா? சோ இந்த யூஆர்எல் நீங்க அங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் நீங்க இப்ப ஃபைண்ட் ஒன் பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபைண்ட் ஒன்ன்னு குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட கன்டென்ட்டோட டைப்பு, அப்புறம் அதோட ஆக்சஸ் கண்ட்ரோலு இது எல்லாத்தையும் குடுத்துட்டு, இந்த கமாண்ட் இந்த கொரிய நீங்க குடுக்கணும். ஓகே. நான் இப்ப கிளஸ்டர் 0ல உள்ள டேட்டாபேஸ் எனக்கு என்னது? சாம்பிள் எம்ப்ளிக்ஸ்ல உள்ள ஒரு கலெக்ஷன் வந்து மூவிஸ கலெக்ட் பண்ண போறேன். சோ எனக்கு ப்ரொஜெக்ஷன்ல எனக்கு வந்து டைட்டில் 1 மட்டும் ஷோ ஆகணும். அப்படிங்கிற மாரி நான் ஃபைண்ட் ஒன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றேன். சோ அப்ப இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, queryல போயிட்டு நீங்க இப்படி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்ட்டிகுலர் மூவில உள்ள டைட்டில் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். எல்லா டைட்டிலும் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். இதே மாதிரி இந்த ஃபைண்ட் ஒன்னுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் கமாண்டுக்கு என்ன queryயோ அத குடுத்துக்கலாம். அப்டேட் கமாண்டுக்கு என்ன query குடுத்துருக்காங்க? சோ நீங்க என்ன அப்டேட் எக்ஸ்பிரஷன் குடுக்க போறீங்களோ, அந்த அப்டேட் எக்ஸ்பிரஷன குடுத்து, நீங்க ரெக்வெஸ்ட் குடுத்தீங்க அப்டின்னா, அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ஆயிரும்? அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட டேட்டாஸ் என்னவோ, அத மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். சோ இது எல்லாமே சும்மா எக்ஸாம்பிளுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு குடுத்துருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல தான் நம்ம எப்படி அத ஃபைண்ட் ஒன் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு நீங்க தெரியும். சோ நான் இங்க ஜஸ்ட்
உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாரி ஃபைண்ட் ஒன்னுக்கு இந்த மாரி query இருக்கும். ஃபைண்டுக்கு இந்த query இருக்கும். ஓகே. சோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிமிட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா டேட்டாஸையும் ரிட்டர்ன் பண்ணும். அதுல லிமிட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது 3 டேட்டா மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். ஏதாவது 4 டேட்டாஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். அந்த மாரி நான் என்ன பண்ணிக்கலாம், லிமிட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நீங்க அதுல உள்ள ஆர்குமென்ட்ஸ் மட்டும் பாருங்க. இப்ப நீங்க வந்து ஃபைண்ட்ன்னு குடுக்கும்போது, ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷனும், ஃபில்டரும் ஃபைண்ட் ஒன்னு குடுக்கும்போது ப்ரொஜெக்ஷனும், ஃபில்டரும் மட்டும் தான் வருது. எத வச்சு ஃபில்டர் பண்ணணும், அந்த ப்ரொஜெக்ஷன்ல எனக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். இதே ஃபைண்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ப்ரொஜெக்ஷன், ஃபில்டர் குடுத்துட்டு, எப்படி சார்ட் பண்ணணும்? ஆ அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல லைக்ஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல மூவிஸோட கேஸ்ட் நேம்ஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி கண்டிஷன வந்து நான் இங்க குடுத்துக்கலாம். குடுத்துட்டு எவ்ளோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 இல்ல 3 மட்டும் எனக்கு லிமிட் பண்ணி குடு. அந்த டேட்டா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா, அத மட்டும் நம்மளுக்கு குடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவ ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா, அதையும் நம்ம இந்த கண்டிஷன்ல குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டேட்டாவ மட்டும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்சர்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இன்சர்ட் மெனி நெறைய டாக்குமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னா, இந்த மாரி டாக்குமெண்ட்ஸ்குள்ள போயிட்டு நீங்க நெறைய டாக்குமெண்ட்ஸ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்டேட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன அப்டேட் பண்ணணுமோ, அந்த எக்ஸ்பிரஷன் இங்க செட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அப்டேட் பண்ணிக்கலாம். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் நாம அங்க டைரக்ட்டா பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்துட்டு ஒரு URL மாதிரி குடுத்துட்டு இந்த மாதிரி. ஓகே. இந்த மாரி ஒரு URL மாரி குடுத்துட்டு தான், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன அப்டேட் பண்ணணுமோ, அத அப்டேட் பண்றதோ, இல்ல ஃபைண்ட் பண்றதோ, இல்ல இன்சர்ட் பண்றதையோ நம்ம இங்க குடுப்போம். ஸோ MongoDBல நீங்க டைரக்ட்டா கனெக்ட் பண்ணி பண்றீங்க அப்டின்னா, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். MongoDB ஷெல்ல தான் நம்ம நேத்து பண்ண மாதிரி பண்ணுவோம். ஓகே. நேத்து பார்த்த அந்த ஆப்பரேஷன்ஸ் தான் இருக்கும். அதோட சின்டாக்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. இன் கேஸ் நீங்க அக்ரிகேட் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த URL கிட்ட நீங்க என்ன குடுக்கணும், இங்க ஃபைண்ட் ஒன்னுக்கு பதிலா அக்ரிகேட்ன்னு குடுக்கணும். இங்க ஃபைண்ட் ஒன் யூஸ் பண்ணியிருந்தாங்களா, அதுக்கு பதிலா நம்ம என்ன குடுக்கணும்னா, அக்ரிகேட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, அண்ட் தென் அக்ரிகேட்டுக்கு உள்ள ஃபங்ஷன நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட டேட்டாபேஸோட நேமு, உங்களோட கலெக்ஷனோட நேமு எல்லாத்தையும் குடுத்துட்டு, நீங்க என்ன ஃபங்ஷன் அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறீங்களோ, நீங்க லிமிட் யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். குரூப்பு, மேட்ச்சு எது யூஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணி, பர்ட்டிகுலர் டேட்டாஸ நம்ம கெட் பண்றதுக்கான URL தான் இது. இந்த URL யூஸ் பண்ணி தான், இந்த ஃபார்மட்ல தான் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே கெட் பண்ணுவோம். ஓகேவா? இத ஏபிஐ ரிக்வெஸ்ட்டா சென்ட் பண்ணி நம்ம டேட்டாஸ் எடுக்குறது. நம்ம வந்து இதுல வந்து டைரக்ட்டா எடுக்கல. நம்ம ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் மாரி சென்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் ஒன்னா, அப்டேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். டேட்டாவ எடுத்திருக்கோம். ஸோ நம்ம MongoDB ஷெல்லுல டைரக்ட்டா எடுத்துருவோம் டேட்டாவ. இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு URL சென்ட் பண்ணி, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் ஒன் பண்றதோ, ஃபைண்ட் பண்றதோ, இல்ல அப்டேட் பண்றதையோ பண்ணியிருக்கோம். இதுக்கு பேரு தான் MongoDB API ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. API யூஸ் பண்ணி இந்த மாரி ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் MongoDB API ஆக்சஸ். ஓகே. இதுல என்னன்னா, நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னலான்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அட்லாஸ் யூஸ் பண்ணி எப்படி இண்டெக்ஸிங், சர்ச்சிங் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா, ஸ்கீமா வேலிடேஷன்னா என்னன்னு தெரியணும். ஸ்கீமா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த மாரி JSON ஃபார்மட்ல நம்ம கோட்ல ரைட் பண்ணிட்டு, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் யூசர் வந்துட்டு போஸ்ட் போட நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு சொன்னேன்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்டோர் ஆகும். இதே இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும்னு இல்ல. நான் என்னோட கலெக்ஷன் வந்துட்டு, இன்கேஸ் நான் ஒரு பிளாக் கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, பிளாகுக்கு ஒரு டைட்டில் இருக்கும். ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவோம். அடுத்து அந்த பிளாக்ல வந்துட்டு என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளாக் யாரு ரைட் பண்றா அப்படிங்கிற அந்த ஆத்தர் அவங்களோட நேம்ஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி வச்சுருவேன். என்னோட வெப்சைட்ல யார் யாரு புதுசு புதுசா பிளாக்லாம் ஆட் பண்றாங்களோ, ஆட் பண்ண அந்த பிளாக்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஸ்டோர் ஆகிரும். எஜுகேஷன பத்தி ஏதாவது பிளாக் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த பிளாக் வந்து டைட்டில் எஜுகேஷன்
அதுக்கப்புறம் அந்த பிளாக்ல இருக்கிற பாடியில உள்ளதெல்லாம் அங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். என்ன கேட்டகரியில எழுதுறாங்க. அதே மாரி அதுல வேற ஏதாவது டேட்டாஸ், இமேஜஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் இங்க இமேஜஸ் அப்படின்னு குடுத்து, இதோட டைப் வந்து பைனரி ஃபார்மேட்ல இருக்குமா? ஸோ நான் பைனரி ஃபார்மேட் தான் அதோட டைப் அப்படின்னு குடுத்தேன்னா, அந்த பைனரி ஃபார்மேட்ல எனக்கு அந்த இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாரி ஒரு மொத்தமா ஸ்கீமாவா கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் யூசர் என்டர் பண்ண அந்த ஸ்கீமால வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஜேசன் ஸ்கீமா. அண்ட் தென் நீங்க அந்த ஸ்கீமால இப்ப நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க. அது நீங்க இப்ப ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, MongoDBல எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, டைரக்ட்டா MongoDB ஷெல்ல யூஸ் பண்ண மாரி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ஏபிஐ ரெக்வெஸ்ட் மாரி குடுத்து தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இங்க ஒரு சாம்பிள் ஏபிஐ ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட அந்த MongoDBயோட அந்த அந்த HTTPSனா இதான் அந்த ஏபிஐ. ஸோ அந்த ஏபிஐ மாரி குடுத்துட்டு, அந்த ஏபிஐல வந்துட்டு எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்டின்னா, இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன்ல நான் இங்க என்ன குடுத்துருக்கேன், இந்த மூவிஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்டிங்கிற மாரி கண்டிஷன் குடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன்ல குடுத்த மாரி எனக்கு மூவிஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தரும். இதே நான் ஏதாவது அப்டேட் பண்ண போறேன்னாலும், அதையும் இதே ஏபிஐ யூஸ் பண்ணி அப்டேட் பண்றதுக்கு அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஆர் அதர்வைஸ் நான் ஏதாவது அக்ரிகேட் ஃபங்ஷன் பண்ண போறேன்னா, இங்க வந்து அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இப்படி நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாபேஸ ஆக்சஸ் பண்ணி, நமக்கு தேவையான ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் இங்க குடுத்துருக்காங்க. டெலீட் பண்றதுக்கு, அண்ட் தென் அப்டேட் பண்றதுக்கு, அப்டேட் 1 பண்றதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஓகே. இன்னைக்கு ஆ இவ்வளவுதான் பேசிக் ஓகேவா? நம்ம இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆ ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது? அதுல எப்படி MongoDBய வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணி, அதுல எப்படி கனெக்ட் பண்ணி, ஆ MongoDB எல்லாம் கனெக்ட் பண்றது எப்படி? அதுல என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்? அப்படிங்கிறது தான் அடுத்த 2 டேஸ் ஃபுல்லாவே ப்ராஜெக்ட்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரு 6 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளயும் நான் என்ன பண்றேன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட எப்படி ஃபைல ஓப்பன் பண்ணி பேசிக்கா எது எது இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லவா? ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கிறீங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் குழப்புதா? இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கிறீங்களா? நம்ம நாளைக்கே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷா. நான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நெனச்சேன். ஓகே. இட்ஸ் ஓகே பரவால்ல. நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இன்னைக்கு செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கிறீங்களா? டவுட் இல்லன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராஜெக்ட் தான் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அது நம்ம ஃப்ரெஷ்ஷா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? ஓகே. ஸோ ப்ராஜெக்ட்ல வந்து நான் வந்து ப்ராஜெக்ட்ட பத்தி ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஓகே. ப்ராஜெக்ட்ல என்ன பண்ற போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML மாதிரி சும்மா ஒரு HTML பேஜ் மாதிரி வச்சுட்டு, அத அப்படியே நம்ம பேக் எண்ட் நம்ம வந்து இதுல மோஸ்ட்லியா ஃப்ரண்ட் எண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண போறதில்ல நம்ம ப்ராஜெக்ட்ல. நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பேக் எண்ட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு சிம்பிளான ஒரு யூஐ வச்சுட்டு, பேக் எண்ட்ல எப்படி அத டேட்டாபேஸ் MongoDBயோட கனெக்ட் பண்ணி, Node.jsல கோட் எழுதி, ஒரு சின்னதா ஒரு வெப் ப்ராஜெக்ட் மாரி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன் கேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க பெருசா நெறைய பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட சாய்ஸ். நான் வந்து சிம்பிளா ஃப்ரண்ட் எண்ட் வச்சுட்டு, பேக் எண்ட மோஸ்ட்லியா கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி பண்ண போறேன். ஸோ நீங்க ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணலாமா? இங்க எத்தன பேருக்கு ரியாக்ட் தெரியும்? நீங்க ரியாக்ட் யாருக்கெல்லாம் தெரியும்னா, ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ரியாக்ட் தெரியும். ஓகே. யாருக்கும் தெரியாதா?
ஓகே. ஸோ ரியாக்ட் தெரியாதுன்னா ஒண்ணும் இல்ல. ஸோ ரியாக்ட் தெரிஞ்சா ஃப்ரண்ட் எண்ட்ல நான் ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு, பேக் எண்ட்ல Node.js, MySQL, MongoDB யூஸ் பண்ணுவேன். இல்ல அப்டின்னா, பேசிக்கா HTML, CSS, JavaScript ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணிட்டு, பேக் எண்ட்ல இந்த மாதிரி MongoDBயும், அண்ட் தென் Node.js-யும் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம ரியாக்ட் வேண்டாம். நம்ம நார்மலாவே பண்ணிடலாம். ஓகே. ஓகே. நம்ம நாளைக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிளாஸஸ் பத்தி. ஓகே. எனி டவுட்ஸ்னா இப்ப கேட்கலாம். அண்ட் தென் இல்லன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ.